காற்றிலிருந்து காஃபி எப்படி வெளிவருகிறது? துருக்கிய சூடான மணல், காஃபி எப்படி மணலில் புதைக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட குழாய், ஏதோ ஒரு ரகசிய மூலத்திலிருந்து காஃபியை வழிவகுப்பதை சிலர் கற்பனை செய்யலாம். ஆனால் உண்மை இயற்பியலின் எளிமை மற்றும் புத்திசாலித்தனத்தில் உள்ளது. இந்த கவர்ச்சிகரமான காய்ச்சும் நுட்பம் மணலின் இயற்கையான வெப்ப கடத்தும் பண்புகளையும் ஒரு உறுதியான உலோகப் பானையையும் சார்ந்துள்ளது. வெப்ப மூலமானது பெரும்பாலும் நெருப்பு தொடர்ந்து பானையின் அடிப்பகுதியை வெப்பமாக்குகிறது. வெப்பம் அதன் உள்ளே உள்ள தண்ணீருக்கு மாற்றப்படும் போது ஆவியாகத் தொடங்கும். கொதித்தல் எனப்படும் இந்த செயல்முறை பானைக்குள் நுரைத்த காபி கால்களை மேல்நோக்கி தள்ளும் ஒரு சக்தியை உருவாக்குகிறது. தண்ணீர் நீராவியாக மாறும்போது அது விரிவடைந்து பானைக்குள் அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த அழுத்தம் உயரும் நீராவி குமிழ்களுடன் இணைந்து காஃபியை மேல்நோக்கி தள்ளுகிறது. காஃபி எங்கிருந்தோ மாயாஜாலமாக தோன்றும் மாயையை உருவாக்குகிறது. மந்திரம் ஒரு மறைக்கப்பட்ட குழாயில் இல்லை, ஆனால் அடிப்படை அறிவியல் கொள்கைகளை புரிந்து கொள்வதிலும் பயன்படுத்துவதிலும். பானைக்கு மாற்றப்படும் மணலில் இருந்து வெப்பம் தண்ணீரை நீராவியாக மாற்றுகிறது. எனவே அடுத்த முறை துருக்கிய சூடான மணல் காஃபியின் மயக்கும் காட்சியை காணும்போது அது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.